இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. பேராசை அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் ராகு தான். ஆசைகளற்ற துறவி அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் கேது தான். இந்த ராகு கேது பெயர்ச்சியால 12 ராசிகள்ல எந்த ராசிகளுக்கு அதிக நல்லது நடக்க போகுது, அப்படி இல்லைன்னா அதிக கெட்டது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பேராசை அப்படிங்கிற அந்த ராகுவோட மாய வலைக்குள்ள சிக்கி பாதிக்கப்பட போற ராசிகள்லாம் எது, ஆசைகளே இல்லாம பற்றற்ற துறவியா எந்த ராசிகள்லாம் இந்த 1.5 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. எதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பயிற்சி இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியிலேருந்து இப்போ கும்பராசிக்குள்ளே ராகு வரப்போகிறாரு. 12 ராசிகளை பிறந்தவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய கெடுதலை செய்யாது, முடிந்த அளவுக்கு நல்லது தான் செய்யும். 12 ராசிகளுக்குமே செய்யும். நல்லது மட்டும்தான் கூட குறைச்சல், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர தீமைகள் அப்படிங்கிறது எந்த ராசிகளுக்கும் பெருசாக நடக்காது. அது ஏன் அப்படின்னா, குருவின் பார்வையை பெற்று ராகு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் இருக்க போறார் அப்படிங்கிறதுனால 12 ராசிகளை பிறந்த எந்த ராசிகளுக்குமே ராகு பெரிய கெடுதலை செய்ய போறது கிடையாது. அடுத்ததான் நம்ம கும்பராசி. இவ்வளோ நாள் எங்கள் ராசிக்குள்ள சனி இருந்துட்டு இப்போதான் போனாரு, இப்போதான் நாங்கள் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற நிலையில இருக்கோம், மறுபடியும் அந்த ராகு எங்கள் ராசிக்குள்ள வராரு சொல்லிட்டு எல்லா கும்பராசியும் பயத்தில் கலக்கத்தில் நடுக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. கும்பராசிக்கெலாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்குள்ளே ராகு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய ராகு கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ராசிக்குள்ளே ராகு வர்றது நல்லது இல்லை. ஆனால் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் ராகு உங்கள் ராசிக்குள்ளே வர்றது நல்லது. அது ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே வர ராகு கிடையாது, அவர் சனி. ஐயோ சனியா, ஏற்கனவே ஜென்ம சனி அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் 2.5 வருஷம் எங்களை சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டாரு, இப்போ இன்னொருத்தர் 1.5 வருஷத்துக்கு புழிய வராரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த ராகு உங்கள் ராசிநாதனான சனியை போல செயல்படுவார். ஆனால் அந்த சனி ஜென்ம சனியை போல கெட்டது செய்யாது. ஏன்னா அந்த ராகுக்கு குருவின் பார்வை விழுது. ராகு சனியை போலவும் குருவை போலவும் இப்போ செயல்பட போறாரு. சனியை போல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க ராகு குருவின் நல்ல பார்வையை பெற்று நல்ல சனியா உங்களுக்கு வேலை செய்ய போறாரு. உங்க ராசிநாதனா உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ, அந்தஸ்து, கௌரவம், பேரு, புகழ், வெற்றின்னு சொல்லிட்டு உங்க ராசிநாதனான சனி உங்களுக்கு என்னதெல்லாம் கொடுப்பாரோ அது எல்லாத்தையுமே இப்ப ராகு உங்களுக்கு வாரி வழங்க போறாரு. ஏன்னா அந்த குருவின் பார்வை ராகுவை நல்ல விஷயத்தை செய்ய தான் தூண்டுமே தவிர கெட்ட விஷயத்தை செய்ய தூண்டாது. ராகு மீது அந்த குருவின் பார்வை விழுது, உங்க ராசியான கும்பராசியின் மீது அந்த குருவின் பார்வை விழுது. அது மட்டும் இல்லாம உங்க ராசியின் அதிபதி மீன ராசிக்குள்ளேயும் இருக்காரு. எல்லா விதத்திலும் அந்த குருவின் தொடர்பு பார்வை கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சியா தான் இருக்கு. ராசிக்குள்ள இருக்க ராகு பேராசியை தூண்ட வச்சு தவறான விஷயங்களை ஈடுபட வச்சு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கேவலத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அவர் குருவுக்கு கட்டுப்பட்டு இருப்பாரு. கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன் சொல்லும் போது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், உங்க ராசிக்குள்ள வர ராகு உங்களுக்கு எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன்னு நான் ராகு கேது பயிற்சியில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான நேரம் இப்போ வந்திருக்கு. பொதுவாக ராகு அப்படிங்கிறது ஒரு கெட்ட கிரகம், ஒரு சீட்டிங் பண்ற கிரகம், ஒரு ஏமாற்று பேர் வழி தான். ஆனா அவருக்கு இந்த பணம், பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே அவருக்கு வேணும்னு ஆசைப்படுறவர். ஆனா அது எதுவுமே அவர்கிட்ட அவரோட கேரக்டர்ல இல்லை. இந்த அந்தஸ்து, கௌரவம், பணம், பேரு, புகழ் எல்லாமே குரு கிட்ட இருக்கு. இப்போ குருவின் பார்வை ராகு வாங்குறாரு அப்படிங்கிறதுனால அந்த ராகு குரு கிட்ட அடங்கி போவாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமாதான பேச்சு குருவோட பேசுவாரு. எந்த கிரகமும் ராகுவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா குரு மட்டும் தான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணுவாரு. குரு சொல்ற விஷயத்த ராகு கை கட்டிக்கிட்டு கேட்பாரு. அது ஏன்னா பணம், பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையுமே குரு தனக்குள்ள வச்சிருக்காரு இல்லையா. அந்த குருவின் பார்வை ராகு மேல விழும்பொழுது இந்த அந்தஸ்து, பேரு, கௌரவம், புகழ் எல்லாத்தையுமே ராகுவால நேர்வழியில அடைய முடியாது. இது எல்லாத்தையுமே நேர்வழியில அடையக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா குரு தான். அப்ப குருவின் பார்வை ராகு மேல விழப்போகுது அப்படிங்கிறதுனால இப்ப ராகு எல்லா விஷயத்தையும் நல்ல வழியில உங்களுக்கு செய்வாரு. அந்தஸ்து, பேரு, கௌரவம், புகழ் எல்லாத்தையுமே குருவின் பார்வை பெற்ற ராகு நிறைய நல்ல விஷயத்தை கண்டிப்பா செய்வாரு. எப்பெல்லாம் ராகுக்கு சுப பார்வை கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு நல்ல கிரகமா மாறிடுவாரு. குருவா செயல்பட போறாரு. உங்க ராசிநாதனான சனியை போல, நல்ல சனியை போல அவர் செயல்பட போறாரு. அப்படிங்கிறதுனால கும்பராசிக்கு எக்ஸலண்டான அட்டகாசமான இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ராசிக்குள்ள இருக்க ராகு உங்களை கெடுக்க மாட்டாரு. ஆனா 7ஆம் இடத்துல இருக்க கேது இருக்கார் இல்லையா, அவர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு. திருமண விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல, நண்பர்கள் விஷயத்துல, பங்குதாரர்கள், இந்த கூட்டாளிகள், இந்த பார்ட்னர்ஷிப்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வரலாம். எல்லாமே சிறிய அளவுக்கு தான் இருக்கும். கோச்சாரம் அப்படின்னாலே சிறிய அளவுக்கு தான் பலன் தரும். அப்படிங்கிறதுனால இந்த கேதுவால சிறிய அளவுக்கு இந்த மாதிரி உறவுகள் விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் ஏற்படும். ராகுவால பிரச்சனைகள் நான் சொல்லிட்டேன், ஆனா கேதுவால ஒரு சிறிய அளவுக்கான பிரச்சனைகள் கண்டிப்பா கும்பராசிக்கு உண்டு. பயப்பட தேவையில்ல. இந்த ராகு கேது பயிற்சிக்கு கும்பராசிக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பா 100க்கு 90 மார்க் நான் தாராளமா கும்பராசிக்கு கொடுப்பேன்.